மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டி. ஸோ பேப்பர் ரிலீஸ் அப்டேட்ஸ் பண்ணால் சண்டே எதுவுமே இன்றைக்கி ஒரு சூடான நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த வீடியோ கிளிப் நான் ஆட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2000 லைக்ஸ் கொடுத்துருங்க. பையனா லைக் பண்ணால் தான் நம்ம சேனலில் பார்த்தா ரெக்கமெண்ட் ஆகும் பழையபடி. ஸோ லைக் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. சப்ஸ்கிரைப் பண்ணால் புதுசாக பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம கௌதம் ஸ்டுடியோ புதிய சேனல் லிங்க் பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களுடைய அனைத்து விடைகளையும் எந்த ஒரு விடை பகுதிகளையும் விடுபடாமல் அனைத்து விடைகளையும் சரியாக மதிப்பீடு செய்து மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் இது போன்ற சில விடைகளை விடுவிட்டு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் காரணமாக இது போன்ற ஒரு சுற்றறிக்கையை வழங்கியிருக்கிறது. முக்கியமாக மதிப்பெண்களை பக்கவாரியாக கூட்டி மொத்த மதிப்பெண்களை முகப்பு பக்கத்தில் குறிப்பிடும் போது தவறுகள் நடந்துவிடக்கூடாது, எந்த காரணம் கொண்டும் மதிப்பெண்களை குறைவாக குறிப்பிட்டு விடக்கூடாது என்றும் தேர்வுத்துறை கேட்டுக்கொண்டிருக்கு. வீடியோ கிளிப் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்குப்பா. நம்ம டீச்சர்ஸ் என்ன விசாரிச்சோம், ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட 5 டீச்சர்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட விசாரிச்சதில் அவங்க மீட்டிங் போயிருக்காங்க பேப்பர் ரிவிஷன் கேம்புக்கு. ஸோ எப்படிலாம் பேப்பர்ஸை திருத்தணும்னு சொல்லி புதுசாக அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் வரதெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் லைனாக. ஸோ மொத்தம் 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதான் லைனாக சொல்கிறேன். நம்பர் 1 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக திருத்த சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேப்பர்ஸை திருத்துங்க. எலெக்ஷன் வேறு வருது, அதுக்குள்ளே நீங்கள் திருத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 12th பொறுத்த வரைக்கும் April 9 ஸ்டார்ட் ஆகி April 22 வரை முடியுது நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் முடியுது கரெக்டாக அவங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த நாளைக்கு கண்டிப்பாக முடிச்சுடுவாங்க, அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 12th பொறுத்த வரைக்கும். 10th இன்னும் டேட்டே சொல்லலை, அனௌன்ஸே பண்ணல. 11th பொறுத்த வரைக்கும் ஆல் பாஸாக என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியல. இதில் வேறு சப்ளிமெண்ட் எக்ஸாம் வேறு இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல, உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க கண்டிப்பாக. 11th அப்டேட் கிடைச்ச உடனே. நம்பர் 2 பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடைத்தாள் திருத்தும் பணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க் ஓரளவுக்கு எழுதியிருந்தால் போதும், கீவேர்டை வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு எழுதியிருந்தால் போதும், கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் அவங்க கொடுத்துருங்க. ஸோ ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரிக்டான திருத்த தேவையில்ல, ஓரளவுக்கு விடை பார்த்தீங்கன்னா மேட்ச் எழுதியிருந்தால் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? 3வது பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்ட பாருங்கள். கௌதம் ஸ்டுடியோ நம்முடைய புதிய சேனல். இப்போ நம்ம பழைய சேனல் கௌதம் மீடியா சேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெக்கமெண்டேஷன் டவுன் ஆயிடுச்சு. அதனால் நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் பண்ணால் ஃபஸ்ட் லிங்க்லேயே இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஓகேப்பா. 3rd பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் நீங்கள் சென்டம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா 2 டைம் வேல்யூஷன் நடக்கும். உங்களுக்கே அது தெரியும் நினைக்கிறேன் பழையபடி. பாஸ் ஆகுனா ரொம்ப ஈஸி. பாஸ் மார்க்கு 70+, 80+ தான் ஈஸியாக அதுக்கும் மார்க் வந்துரும்ப்பா. அந்த சென்டம் மார்க் எடுக்கணும் தெரியுமா, அவங்களுக்கு மட்டும்தான். சென்டம் 99, 95 இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும் தான் பண்ணால் பேப்பர் விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பாஸ் ஆகிறது 70%, 80% எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈஸியாக வந்துடும். பேப்பர் ரிவிஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை, ஓகேவா? ஸோ அடுத்த அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸ், கிரேஸ் மார்க்ஸ் போனஸ் மார்க்ஸ் அப்டேட்டை சொல்லிடுறேன்ப்பா. என்னென்ன சப்ஜெக்ட்டில் கிரேஸ் மார்க்ஸ் இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்க எய்ம் வச்சிருக்கீங்க, உங்கள் டோட்டல் மார்க் எவ்வளோ நீங்கள் எய்ம் வச்சிருக்கீங்க, 10th 12th மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே 11thலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வேணும்னா 11th அப்டேட்னு சொல்லி 11th அப்டேட்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகேப்பா. கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸு சயின்ஸு இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு வேணால் கிரேஸ் மார்க்ஸ்னு ஏகப்பட்ட வீடியோ பார்த்துட்டு நானும். சயின்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் வேணால் கோரிக்கை வச்சுட்டாங்க நம்முடைய ஆசிரியர் சங்கத்திலேருந்து, ஓகேவா? 2 மார்க் அந்த 2 மார்க், ஓகேவா? கம்பல்சரி வச்சுட்டாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கன்ஃபார்மாக தெரியல. அதே மாதிரி 12th பொறுத்த வரைக்கும் 12th மேக்ஸு, 12th கெமிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க கிரேஸ் மார்க்ஸ் இருக்குன்னு, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்சபடி அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கிடைக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்க மாதிரி இப்போ பேசப்பட்டு வருதுன்றிருக்கு. இது எப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆஃபீஸில் உங்களுக்கு தெரியும்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பேப்பர்ஸ் திருத்துவாங்க தெரியுமா, பேப்பர் விஷயம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் எதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க்ஸ் இருக்குது அஃபீஷியல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அஃபீஷியல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தெரிய வந்துடும் எதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்ட்ரிக்டாக நமக்கு தெரிய வந்துடும், ஓகேவா? அதை வச்சு நம்ம வீடியோ போட்டுக்கலாம், தெளிவாக நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்போதைக்கு, ஓகேங்களா? இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5ஆம் தேதியா, 6, 7, 8 இன்னும் 3 நாட்கள்லேருந்து 4 நாள் இருக்குது பேப்பர் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆக. கண்டிப்பாக பேப்பர் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு பேப்பர் ரிவிஷன் டே 1, டே 2, டே 3 சொல்லி ஏகப்பட்ட வீடியோ போட்டுடலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஸோ இதுதான் போய் நமக்கு இன்றைக்கி கிடைச்ச அப்டேட்டு. ஸோ மொத்தம் 4 அப்டேட்ஸ், 5 அப்டேட் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஏதோ திரும்பி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணி நம்மளுடைய அன்பில் மகேஷ் பையமொழி ஏதோ சொன்னார்னா ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாணவர்களுக்கு. பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக வீடியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் ஏதோ சொன்னார்னா கண்டிப்பாக நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. ஸோ வீடியோ என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் தான் வரும் நான் வேண்டிக்கிறேன். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்கள் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ நீங்கள் எய்ம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் நினச்சி பயமாக இருக்குது ப்ரோ, இந்த நியூஸ் நினச்சி எனக்கு பயமாக இருக்குது, இதை நினச்சி பயமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் இருக்கும் தெரியுமா, பயம் இருக்கும் தெரியுமா, அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்து பார்த்துட்டு என்னால் ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியுமா சொல்லி கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ரிப்ளை கமெண்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறப்பா. வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க இப்போஸ் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்து பண்ணிடுங்கப்பா. நான் உங்களுக்கு தான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அப்படியே நம்ம கௌதம் ஸ்டுடியோ புதிய சேனல் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஸோ ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, நான் இருக்கேன், ஓகேவா? ஓகே சில குட்டீஸ். ஒரு ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அப்புறம் சொல்கிறேன் ஓகேவா. இப்போதைக்கு டென்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா May 8 May 20 சொல்லியிருக்காங்க. பட் அது கன்ஃபார்ம் ஆகலை ஓகேவா. ஓகே சில குட்டீஸ், அவ்வளோதான். சண்டே அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே சில குட்டீஸ், பாய்ப்பா.